2025 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 3வது ஞாயிற்றுக்கிழமை. 2025 8වෙනි මාසේ ඕගස්ට් මාසේ 3 වෙනි ඉරු දින 17ஆம் தேதி 17 වෙනි දින நாங்கள் வாசிக்க போகிறோம். අපි කියවන්නට යනවා. எபேசியர் 4வது அதிகாரம் එපේස 4 වෙනි පරිච්ඡේදය 1லிருந்து 4 வரை. 1 සිට 4 දක්වා. எபேசியர் 4வது அதிகாரம் 1லிருந்து 4 வரை. එපේසි 4 වෙනි පරිච්ඡේදය 1 සිට 4 දක්වා. எபேசியர் 4 1லிருந்து 4 வரை. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவர்களாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. கவனிங்கள், சபையே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. නුඹලාගේ කැඳවීමට ඔබින ලෙස ජීවත් වෙමින්. கவனிங்க, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து නුඹලාගේ කැඳවීමට ඔබින ලෙස ඇසිරෙමින්. சபையிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். සභාවේ ඉන්න සෑම කෙනෙක්ම දෙවියන් වහන්සේ කැඳවා තිබෙනවා. ஆமென். ආමෙන්. அதுக்கு தகுதியான அவருடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ඒකට සුදුසු උන්වහන්සේගේ වචනය අපට දී තිබෙනවා. அதுதான் அவர் சொல்றார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். නුඹලාගේ කැඳවීමට ඔබින ලෙස ඇසිරෙන්න කියලා කිව්වේ. சரி, என்ன பாருங்கள், මාව බලන්න. கிருபையானது කරුණාව කියන්නේ நம்மை අපිව எப்படிப்பட்ட தகுதி நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். කොයි වගේ සුදුසු ස්ථානවලට උසස් කරලා තියෙනවද කියලා අපිට දැනෙන්න අවශ්‍යයි. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் සභාවේ ඉන්න සෑම කෙනෙක්වම அவருடைய கிருபை, උන්වහන්සේගේ කරුණාව கேளுங்க, பரிசுத்தவான் என்ற தகுதி நிலைக்கு எங்களை உயர்த்தி இருக்கிறது. සුද්ධවන්තයන් කියන තලයට අපි උසස් කරලා තිබෙනවා. ஆமென். ආමෙන්. இப்ப பரிசுத்தவான் என்ற நிலையில நாங்கள் இந்த இடத்துல இருந்தாலும், සුද්ධවන්තයන් කියන තලයේ අපි සිටියත්, ஆனால் நாங்கள் உண்மையா இல்லை. නමුත් අපි සැබෑ ලෙස නැහැ. ஆனால் எங்களுக்கு பேர் இருக்கிறது, இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பரிசுத்தவான்கள். අපිට නාමයක් තියෙනවා. යේසු ක්‍රිස්තුස් වහන්සේව ගැලුම්කරුවෙක් පිළිගත්ත අපිට උන්වහන්සේගේ නාමයක් அது තියෙනවා. கிருபையானது இப்படிப்பட்ட தகுதிக்கு எங்களை உயர்த்தி இருக்கிறது. ඒක උන්වහන්සේගේ කරුණාව තුළින් මෙවැනි තලයකට අපි උසස් කරලා තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. ஆமென். ஆமென். ஆனா நாங்க உண்மை இல்லை. නමුත් අප තුළ සැබෑව නැහැ. ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகுதி என்ன? பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். නමුත් අපිට දීපු සුදුසුකම සුද්ධවන්තයන් ලෙස අපි වෙනස් කරලා තිබෙනවා. நீ உண்மையா இராவிட்டாலும் நீ பரிசுத்தவான் தான். ඔබ අවංක නැති වුණත් ඔබ සුද්ධවන්තයෙක්. ஆனால் அந்த தகுதியான அந்த பண்புகள் உன்னிடத்தில் இருந்தால் நீ இன்னும் பரிசுத்தப்பட்டு கொண்டே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் இருப்பாய். ඒ සුදුසු ගුණාංග ඔබ තුළ වර්ධනය කරමින් ඒ කැඳවීම ඔබින ලෙස ඔබ ජීවත් වෙයි. அதுவும் அந்த தகுதி நிலை, அந்த கிருபை எங்களை உயர்த்தி இருக்கிற நிலைக்கு நாங்கள் எங்களுடைய நடத்தையிலே காண்பிக்க வேண்டி இருக்கிறது. ඒ සුදුසු ඒ තලයට අපගේ ක්‍රියාවෙන් අපි පෙන්විය යුතුයි. அப்படி நடத்தையில காண்பிக்கும் போதுதான் நாங்கள் கர்த்தருக்குரிய பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுவோம். අපි ක්‍රියාවෙන් පෙන්වන මොහොතේ තමයි දෙවියන් වහන්සේට සුදුසු භාජනයක් ලෙස අපි පෙනෙන්නේ. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. ஆமென். ආමෙන්. நீ உண்மை இல்ல, ඔබ තුළ සැබෑව නැහැ. நன்மை இல்ல, යාපත නැහැ. கனி இல்ல, ඵල නැහැ. ரகசிய குடிக்காரன், රාසෙන් බේබදුකම. நீ வஞ்சிக்கிறவன், ඔබ වංචාකාරයෙක්. நீ தந்திரக்காரன், ඔබ நீ කුමන්ත්‍රණකරුවෙක්. உண்மை மாறி நடிக்கிற සෝරි. உண்மையானவன் ඔබ සැබෑ ලෙස ඔබ සැබෑවෙක් කියලා ඔබ රඟපානවා. ஆனா எங்கட தகுதி நிலை பரிசுத்தவான். නමුත් අපගේ තලයේ ඇවිල්ලා සුද්ධවන්තයෙක්. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. நாங்க உயர்த்தப்பட்ட நிலை பரிசுத்தவான். අපි උසස් කරලා තියෙන සුද්ධවන්තයෙක් ලෙස. ஆனா அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இல்ல. නමුත් ඒ කැඳවපු කැඳවීමට සුදුසු භාජනයක් ලෙස නැහැ. ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார், நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ள பழகு, நீ ஸ்திரப்படு. සභාවට දෙවියන් වහන්සේ කියන නුඹගේ කැඳවීමට ඔබින ලෙස ඇසිරෙන පිණිස ඔබ ඒක ස්ථිර කරගන්න. அது ඒ ලෙස ඇසිරෙන්න. அது மாத்திரமல்ல, நீயும் நானும் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய் இருக்க வேண்டும். ඒ වගේම ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මයක් ලෙස ඔබයි මම සිටිය යුතුයි. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. யாருடைய ஆவி உடையவர்கள்? කාගේ ආත්මයක් ලෙසද? கிறிஸ்துவின் ஆவி. ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මය. இந்த உலகத்துல பொல்லாத ஆவிகள் உண்டு, මේ ලෝකේ නොසුසු ආත්මවල තිබෙනවා. வஞ்சிக்கிற ஆவிகள் உண்டு, වංචා කරන ආත්මවල பொய்யின் තිබෙනවා. ஆவிகள் உண்டு. බොරුවේ ආත්මය තිබෙනවා.
ஆனா நானும் நீங்களும் சபையும் கிறிஸ்துவின் ஆவியுடையவர்கள். නමුත් ඔබ මා සභාව ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මය. கிறிஸ்துவின் தன்மையின்படி நடந்து பாத்திரவான்களாக வாழக்கூடியவர்கள். ක්‍රිස්තුස් වහන්සේගේ ගුණාංගය තුලින් ඇසිරීමෙන් භාජනයක් වෙන එක. அப்ப அவர் அதுக்கு முதலாவது ஒரு காரியத்தை 2வது வசனத்திலே காண்பிக்கிறார். ඒකේ පළවෙනි කරුණ දෙවෙනි පදයෙන් පෙන්නනවා. வாசிங்கள் 2வது வசனத்திலே என்ன பாருங்க, මා බලන්න. மிகுந்த மனத்தாழ்மை. සීලම යටත්කමින්ද. நான் ஏற்கனவே சொன்ன பரிசுத்தவான் என்ற தகுதி நிலைக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி இருக்கிறார். මම වේලාසිනින්ම කිව්ව සුද්ධවන්තයන් කියන තලයට දෙවියන් වහන්සේ ඔසව තබා තිබෙනවා. ஆனால் நாங்கள் உண்மை இல்லை. නමුත් අප තුල සැබෑව නැහැ. ஆனா அந்த பரிசுத்தவான் என்ற தகுதியிலே நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓடுகிறோம். ඒ සුද්ධවන්තයන්ගේ සුදුසුකමෙන් මේ දිවීම අපි දුවනවා. ஆனா கிறிஸ்துவின் ஆவி உடையவள் என்பதை மறக்க கூடாது. නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මය කියන කාරණාව අමතක කරන්න அவர் බෑ. சொல்லுகிறார் மிகுந்த மனத்தாழ்மை. උන්වහන්සේ කියනවා මාතු යටත්කමෙන්. இன்றைக்கு கிறிஸ்தவர்களை மாதிரி ஆணவம் நிறைந்த இருமாப்பு நிறைந்த பெருமை பிடித்த மக்கள் குறைவு உலகத்திலே. අද කිතුණුවන් වගේ දෙබිඩි ජීවිතයක් අහංකාරයෙන් පිරුණු ජන කොට්ටාසයක් අද ලෝකේ අඩුයි. லோகே அடினமை வெடி. ලෝකේ වැඩි. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. ஆமென். ආමෙන්. எங்க உள்ளவன் ஆணவம் பிடிச்சிருக்கான், கிறிஸ்தவன் தான் ஆணவம் பிடிச்சவனா இருக்கான். කවුද අහංකාරකමින් පිරීන්නේ? කිතුණුවන් තමයි අහංකාරකමින් පිරීන්නේ. இருமாப்பு நிறைஞ்சவனா இருக்கான். ඔහුගේ අදවත දෙපැත්තක් තියෙනව කාරණාවන් கடினம் පිළිදිනවා. உள்ளவனா இருக்கிறான். ඔහු දරදඬුව ලෙස සිටිනවා. அவன் தான் நினைச்சபடி வாழ்றான். එයා තමගේ ඉතුණු ආකාරයෙන් ජීවත් වෙනවා. அவனால தேவனுக்கு நன்மை என்று நினைக்கிறான். එයා තුලින් දෙවියන් වහන්සේට යාපතක් ඇති වෙනවා කියලා හිතනවා. பரிசுத்த பவுல் சொல்லுகிறான், நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். සුදු පෞල්තුමා කියනවා දෙවියන් වහන්සේ මා තුලට ඇවිත් යටත්කම ඉගෙන ගන්න. கிறிஸ்துவின் ஆவி தாழ்மை நிறைந்த ஆவி. ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මය යටත්කමින් පිරුණා වූ ආත්මය. அதுதான் காட்டி கொடுக்க போகிற மறுதலித்த பணக்கல்லனா இருந்த அவன் தீர்மானம் எடுத்த கால கழுவினாரு. ඒක තමයි පාවා දෙන්නා වූ සොරෙක් ලෙස සිටියා වූ ප්‍රතික්ෂේප කරා වූ ඔවුන්ගේ ඉතුමද ජීවිතවන්ගේ පාද සේදුවා. அவர் சொன்னார், என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க. උන්වහන්සේ කිව්වා මා තුලින් ඉගෙන ගන්න. நாங்க எப்படிப்பட்ட தாழ்வு நிலைக்குரியவர்கள் என்பதை மறக்காதீர்கள். අපි කොයි වගේ යටත්කමේ ආයද කියලාවල අමතක කරන්න இந்த එපා. உலகத்துல பாவி, அசுத்தம், தேவனுக்கு துரோகிகள், நித்திய ராஜ்யத்துக்கு அபாத்திரமான மக்கள். මේ ලෝකයේ විල්ලා උන්වහන්සේට සුදුසු නැති අපවිත්‍රව උන්වහන්සේගේ රාජ්‍යයට සුදුසු නැති ජන කොට්ටාසයක්. நல்லா கேளுங்க, இப்படிப்பட்ட எங்களை நித்தியத்துக்கான உயர்வு நிலையை, பரிசுத்தவான நிலையை எங்களை கொடுத்திருக்கிறார். මෙවැනි අපව උසස් තලයකට සුද්ධවන්තයන් කියන තලයකට උන්වහන්සේ ඔසවා තබා තිබෙනවා. நாங்க ஒன்றுக்கும் பயனற்றவர்கள். අපේ කිසිම ප්‍රයෝජනයක් නැති අය. கேட்டுக்கொள்ளுங்க, இப்ப பிரயோசனம் உள்ள கிறிஸ்தவர்களாக எங்களை அவருடைய சரீரத்திலே வைத்திருக்கிறார். දැන් ප්‍රයෝජනවත් කිතුණුවන් ලෙස උන්වහන්සේගේ අභිමුඛය තබා තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஒன்றுக்குமே தகுதி இல்லை. කිසිම දෙයකට සුදුසු නැහැ. கேட்டுக்கொள்ளுங்க, இப்ப எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். දැන් අපි සුදුසු වන්තයන් ලෙස තබා තිබෙනවා. ஆனால் எங்கட வாழ்க்கையில மனத்தாழ்மை இருக்கிறதா? නමුත් අපගේ ජීවිතේ යටත්කම තිබෙනවද? அல்லது ஆணவம் இருமாப்பு பெருகி விட்டதா? නැත්නම් ආංකාරකම දෙබිඩි ජීවිතයක් තිබෙනවද? யோபு சொல்லுகிறான், எல்லாம் கர்த்தரிடத்துல வந்தது, எல்லாம் கர்த்தருக்குரியது, கர்த்தருடைய மகிமைக்குரியது. යෝබ්තුමා කියනවා සියල්ල ස්වාමින් වහන්සේගේ, සියල්ල උන්වහන්සේගේ මහිමය උදෙසා. எல்லாம் கர்த்தருடைய மகிமைக்குரியது. සියල්ල උන්වහන්සේගේ මහිමය උදෙසා. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை என்ற வார்த்தையை நாங்க போலியாக நடந்து காட்டுறோமா அல்லது கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டுகிறோமா? අපගේ ජීවිතේ යටත්කම අපි බොරුවකින් ජීවත් වෙනවද නැත්නම් ක්‍රිස්තුස් වහන්සේ වගේ ජීවත් වෙනවද? இந்த பூமியில நம்பத்தகுந்த மேய்ப்பர்மார், ஊழியக்காரர், தேவனுடைய பிள்ளைகள் இல்ல, எல்லாம் ஆணவமும் இருமாப்பு நிறைந்தவர்கள். මේ පොළවේ විශ්වාස කරන එඬේරු උන්වහන්සේගේ සේවකයන් සීලුම දෙනාම ආංකාරයෙන් පිරුණ අය. இருமாப்பு நிறைந்தவர்களாய் தான் இருக்கிறார். ඔවුන් දෙබිඩි ජීවිතය තුලින් තමයි සිටින්නේ. தாங்க நினைத்ததை சாதிக்கிறவர்களா இருக்கிறார். තමා ඉතුපු දේ ඔවුන් මේක ලබා சும்மா ගන්නවා. கூட தெரிந்த தமிழ பெருமை நிறைந்து தான் இருக்காங்க. ඔවුන්ගේ උඩඟුකමින් තමයි ඔවුන් பெருமை පිරින්නේ. பாராட்ட யார் இவங்க? උඩඟුකමින් පාරාටු කරන මොවුන් කවුන්ද? உசியா பெருமை பாராட்டினா, மேன்மை தன்னை படுத்தினான், மிருகம் போல மாறினான்.
උසියා රජතුමා ඔහුගේ උඩඟුකමින් පෙන්නපු නිසා ඔහු මුර්ගයෙක් ලෙස වාතාවරණයට පත් වුණා. என்னால் என்னுடைய வல்லமையினால் என்னுடைய பலத்தினால் என்று சொன்ன உடனே ஒரு மாட்டை போல மிருகமாகினான். ඔහු කිව්වා මගේ ශක්තියෙන් මගේ බලයෙන් කියලා කියපු ශෙනිකව ඔහු අරකෙක් වගේ තත්ත්වයකට වැටුණා. கேட்டுக்கொள்ளுங்க. සවන් දෙන්න. நம்முடைய இந்த ஓட்டத்திலே எப்படிப்பட்ட தாழ்ந்த நிலைக்குரிய எங்களை கிருபை அவருக்கு தகுதி நிலையான பரிசுத்த நிலைக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி இருக்கிறார். අපගේ දිවීම තුළ උන්වහන්සේ දුනා ඒ අටත්කම තුළින් උන්වහන්සේ කොතරම් ස්ථානයකට අපි ඔසවා තබා තිබෙනවද? நாத்தமுள்ள வாழ்க்கை கேட்டுக்கொள்ளுங்க. நாறுகிற வாழ்க்கை ஆணவம் குறையல்ல. ගඳගාන ජීවිතේ නමුත් ආංකාරකමින් අඩුවක් නැහැ. நாற்ற நிறைந்த வாழ்க்கை கிறிஸ்து மகிமைப்பட இல்ல, இருமாப்பு குறையல்ல. ගඳගාන ජීවිතේ ක්‍රිස්තුස් වහන්සේ මයමෙඩ පත්වන්නේ නමුත් දෙබිඩි ජීවිතයක්. ஆனால் பவுல் சொல்லுகிறான், சபையே பரிசுத்தவான் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டவனே மனத்தாழ்மை முக்கியம். மனது இங்கிருந்து வரணும், வாயிலே அல்ல. පෞල්තුමා කියනවා ශුද්ධ වූ ජනතාව කැඳවපේ යටත්කම තුලින් ජීවත් වෙන්න යටත්කම මේ අදවතින් පැමිණිය යුතුයි දෙයක්. எங்களுடைய வாழ்க்கையில கேட்டுக்கொள்ளுங்க, மனத்தாழ்மையை நாங்கள் நிறைவுபடுத்த வேண்டும். හොඳට සවන් දෙන්න යටත්කම අපගේ ජීවිතය තුළ අපි වර්ධනය කළ යුතුයි. அது எங்களுடைய வாழ்க்கையில பெருக வேண்டும். ඒක අපේ ජීවිතය තුළ වර්ධනය විය යුතුයි. அதுக்கு ஒரு அடையாளம் தான் கேட்டுக்கொள்ளுங்க, நம்மை காட்டிலும் பிறரை நாங்க மேலா நினைக்கணும். ඒකට සලකුණක් තමයි අපිට වෙන අපගේ අසල්වසියාව උසස් කිරීම. ஆமென். ආමෙන්. ஆமென். ஆமென். இயேசு தன்னை ஒப்பு கொடுத்து எங்களை நேசிச்சு எங்களை உயர்த்தினார். යේසුස් වහන්සේ තමාව කැප කරලා අපිට ප්‍රේම කරලා අපි උසස් කළා. அவர் இருமாப்புடையவராக ஆணவம் நிறைந்தவராக இருந்திருந்தால் அவர் எங்களை உயர்த்தி இருக்க மாட்டார். ඔව් ආංකාරකමෙන් නම් උන්වහන්සේ දෙබිඩි ජීවිතයක් නම් උන්වහන්සේ අපි ඔසවන්නේ නැහැ. ஒருவருக்கு ஒருவர் மற்றவரை உயர்த்துகிறீர்களா அல்லது அவர்களை தாழ்த்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்துகிறீர்களா? එකිනෙක කෙනා උසස් කරනවද නැත්නම් උන්ව පාත් කරලා උන්ව තුවාල කරනවද? நன்றா கேளுங்க. හොඳට සවන් දෙන්න. இயேசு கிறிஸ்து எங்களை காயப்படுத்த இல்ல, காயப்பட்டிருந்த எங்களை, காயப்படுத்தின எங்களை அவர் தகுதி நிலைக்கு எங்களை மேன்மைப்படுத்தினார். යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ අපිව තුවාල කරේ නැහැ. තුවාල වුණු අපිව උන්වහන්සේගේ මහිමය තුළ උන්වහන්සේ උසස් කරා. மனத்தாழ்மைக்கு எடுக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த பூமியில இல்லவே இல்லை. යටත්කමින් ආදර්ශයක් ලෙස ගන්නා පිණිස මේ පොළවේ මිනිස්සෙක් නැහැ. மனத்தாழ்மைக்குரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கொள்ளுங்க, பெருக்க வேண்டும். යටත්කම අපගේ ජීවිතය තුළ අපි දිනපතා වර්ධනය කළ යුතුයි. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. ஆமென். ஆமென். இவர் எனக்கு துன்பமா இருந்தா என்னுடைய மனத்தாழ்மையை நான் இன்னும் கூட்டுறதுக்கு தேவன் என்னை நடத்துகிறார். මම පීඩාවක් නම් මගේ යටත්කම වර්ධනය කරන පිණිස දෙවියන් වහන්සේ තවත් උපකාර කරනවද? சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. உபகார கரணவா நடத்துகிறார். උන්වහන්සේ උපකාර කරනවා. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. ஆமென். ஆமென். அப்ப நான் இவரை என்னை விட மேலாக இவர் ஆத்துமா உள்ளவர், இவர் பரிசுத்தவான் என்று இவரை மேன்மைப்படுத்துகிறேனா அல்லது என் ஆணவத்தை அல்லது என்னுடைய இருமாப்பை மேன்மைப்படுத்துகிறேனா? නැතිනම් මම මෙයා ආත්මෙන් පිරුණ කෙනෙක් ආත්ම බරක් ඇති කෙනෙක් කියලා මෙයාව ඔසවනද නැත්නම් මගේ ආංකාරකම වර්ධනය කරනවද? நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் இருந்தேன். ගිය ඉරු දින මම යාපනයේ සිටියා. நான் பிரசங்கித்த ஒரு செய்தி, මම දේශනා කරපු එක් දේශනාවක්. சபை செத்தது. இதுதான் සභාව මැරුණ මේකයි. சபையில உள்ளவன் செத்தவன், සභාවේ ඉන්න මිනිස්සු මැරුණා. பாஸ்டர் செத்துட்டான், පාලකවරයා මැරිලා. ஊழியக்காரன் செத்தா, விசுவாசி செத்து. සේවකයා ඇදිලිවන්තයා මිය ගිහිල්ලා. ஆத்துமா ஆதாயம் இல்லாத சபை செத்தது. ආත්ම සූදානම් කර නැති සභාව මැරිලා. அதுல சுவிசேஷகன் தான் சபையில இருக்கான், ඒකේ සුභාරංචකරුන් තමයි සභාවේ ඉන්නේ. இன்னொரு சுவிசேஷகன் இருக்கான். තවත් සුභාරංචකරුන්. ஒரு ஆத்மாவை சபை கொண்டு வராதவன், එක ආත්මයක්වත් සභාවට රැගෙන ඉන්නේ නැහැ. நற்செய்தி சொல்லாதவன், සුභාරංච ප්‍රකාශ කරන්නේ. ஆணவன் நிறைஞ்சவங்க, ආංකාරකමින් இருமாப்பு நிறைஞ்சவங்க. දෙබිඩි ජීවිතයක්. ஒரு ஆத்மா இந்த 8 மாதத்துல சபையை கொண்டு வர இல்ல. එක ආත්මයක් හරි මේ මාස 8ක් තුල රැගෙන ආවේ නැහැ. பரலோகத்துல சந்தோஷம் இல்ல. ස්වර්ගය තුල ප්‍රීතියක් නැහැ. அவன் தண்டை அழிச்சு கொண்டிருக்கிறான். එයා තමා විනාශ කරමින් ඉන්නවා. இன்னொரு இடத்துல நான் பேசினேன். තව තැනක මම කතා කරා. தாவீது அடிக்கொரு முறை அந்த மடங்கி விழுகிற ஒரு மனுஷன். දාවිත් විටෙන් විට වැටෙන්නව පසුබට වෙන්නව මිනිස්සෙයින්. மடங்கி விழுவான். ඔය විටෙන් විට පැකිලෙනවා. பாடுவான், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன். ඔව් ගායනා කරන ස්වාමින් වහන්සේ මගේ එඬේරෑ මට කිසිගයක් නොවන්නේය. விரோதிகள் பெருகணும்னு ஓடிடுவான். ඒ අතුරන් වර්ධනය වෙන මොහොතේ දුවනවා. ஆண்டவரே
ස්වාමිනේ நான் நெருக்கத்தில் இருக்கிற மடங்கி விழுந்துருவான். ඔහුට අග්ගල වැටෙනවා. இப்படித்தான் இன்றைக்கு பாஸ்டர்மார் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் இருக்காங்க. අද මේම තමයි පාලකවරු සේවකයන් ඇදිලිවන්තයන් සිටින්නේ. இப்படி நான் 3 செய்திகளை பேசினேன். මෙවැනි තුන් ආකාරක දේශනාවන් මම කතා කරා. நான் பேசிட்டு அமைதியா இருந்து பார்த்து கொண்டே இருந்தேன். මම කතා කරලා නිශ්ශබ්ද ඉඳලා බලා සිටියා. ஒருத்தட வாழ்க்கையில ஈ ஆடை இல்ல. එක්කෙනෙක්ගේ ජීවිතය තුල මැස්සා ගියේ නැහැ. செலவு නැහැ. ඒඩමඩ ගියේ නැහැ. என்ன செத்து ඔක්කොම මැරලා. உணர்வு இல்ல. ඇඟීමක් නැහැ. என்னது කුමක්ද? செத்து මැරිලා. உணர்வு இல்ல. ඇඟීමක් නැහැ. மடங்கி விழுந்து ඔන් පැකිල්ල වැටලා. 15 வருஷத்துக்கு முதல் இந்த சபையில இந்த காலங்கள்ல இருக்கிற சபை අවුරුදු 15කට තිබුණා වූ සභාව දැන් තියෙන සභාව. சபாவ நே සභාවක් නැහැ. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. ஆமென். ஆமென். முதல் தேவனுடைய ராஜ்யமும் இல்ல, கடவுள் முதலும் இல்ல, கடவுளுடைய காரியம் முக்கியத்துவம் இல்லாத சபைகள். පළමුව උන්වහන්සේගේ රාජ්‍යයේ උන්වහන්සේට ප්‍රමුඛ ස්ථානයක් නැහැ. සභාව එවැනි ආකාරයේ සිටින සභාවක්. இந்த 15 வருஷத்துக்கு முதல் முகாம் අවුරුදු 15කට ඉස්සෙල්ලා කඳවුරු. 40 நாள் முகாம், 40 நாள் எல்லா உபவாசம் பண்ணு. දවස් 40ක් නිරාරව දවස් 40 ඔක්කොම නිරාරව සිටිනවා. நான் கிடைக்கிற லீவ் எல்லாம் முகாம் தான். ඒ ලැබෙන නිවාඩු සියල්ලම කඳවුරු තමයි. அப்ப பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துல தான் இப்ப ஓடிக்கொண்டிருக்கிறோம். එදා ලැබුව ඒ ආලේපය තුලින් තමයි තාමත් ගමන් කරන්නේ. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. இப்ப சபையில உள்ளவன் செத்தவன். දැන් සභාවේ ඉන්න කෙනා මිය ගිහිල්ලා. அவனுடைய வாழ்க்கை ஆணவம் இருமாப்பு நிறைந்த நாறிக்கொண்டு தான் இருக்கு. ඔහුගේ ජීවිතය ආංකාරකමින් දෙබිඩි ජීවිතෙන් ගඳ ගන්න ජීවිතයක් වෙලා. மற்ற என்னை விட இவன் மேன்மையானவன் என்று எண்ணுகிற அளவுக்கு இல்ல. அவ்வளவு யுத்தம் நிறைந்தது. මට වැඩියම උසස් කියන කාරණාවක් නෑ. තරම් දුරට යුද්ධය වර්ධනය වෙලා. மனத்தாழ்மை வளர இல்ல, மனத்தாழ்மை பெருக இல்ல, அந்த மேன்மை நிலையை காண்பிக்கிறதா இல்ல. යටත්කම වර්ධනය වෙලා නෑ. යටත්කමක් නෑ. උසස් වූ කාරණා වෙලිදරව්වක් වීමක් නෑ. வாசிங்க பிரதர், ரெண்டாவது அதே வார்த்தையை வாசிங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் அடுத்த பாருங்க, சாந்தம். මොලොක් ගුණය. என்னது சாந்தக்கா இல்ல, சாந்த அண்ணனும் இல்ல. සාන්ත අක්කත් නෑ. සාන්ත ගුණයකුත් නෑ. சாந்த அக்காவும் இல்ல, சாந்த அண்ணனும் இல்ல. සාන්ත මොලොක් ගුණේ තියෙන අක්කත් නෑ. මොලොක් ගුණේ තියෙන අයියත් නෑ. எப்படி இருக்காங்க எல்லாம்? කොහොමද ඉන්නේ සියලුම දෙනාම? தேவனோடு தொடர்புள்ள செயல்கள்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාවලට විරුද්ධව ප්‍රකාශ කරනවා. ஒன்று, එක சாந்தமே இல்லாது. ඔවුන්ට මොලොක් ගුණයක්ම නෑ. ஆண்டவருக்கு தங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிற மனப்பான்மை இல்லை. දෙවියන් වහන්සේට කැප කරලා යටත් කරන්නා වූ අදවතක් ඔවුන් තුල නෑ. கேட்டுக்கொள்ளுங்க. අන්න இவர் குதிரையா இருந்தால் මම අස්පෙක් නම් இதுக்குள்ள என்ன போடுறாங்க? මේ නාසය තුලට කුමක්ද දාන්නේ? என்னது? මොනවද குதிரையை දාන්නේ? கட்டுப்படுத்துறதுக்கு என்ன போடுவாங்க? கடிவாளத்தை போடுவாங்க. ඒ කටකලියාව දානවා. அந்த சாந்தம் இருந்தா நான் என்னன்னா கட்டுப்படுத்துற ஒரு மனிதன். ඒ මොලොක් ගුණය තිබුණොත් මාව පාලනය කරන්නව මිනිස්සේ. என்னே நான் கட்டுப்படுத்துவேன். என்ன அந்த சாந்த வாழ்க்கையில கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். මාම මම පාලනය කරන මේ මොලොක් ගුණය තුලින් ස්වාමීන් ක්‍රිස්තුස් වහන්සේ මහිමටපත් විය යුතුයි. இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என்ன பார்த்து என்னிடத்துல கற்றுக்கொள். යේසුස් වහන්සේ කියනවා යටත්කමින් මොලොක් ගුණයෙන් මා සිටීමේ මා තුලින් මා ළඟට ඇවිත් මා තුලින් ඉගෙන ගන්න. நான் மனத்தாழ்மையா இருந்து சாந்தமா இருந்து கல்ல இன்னும் பணத்தை கொண்டு போயிட்டான். මම යටත්කමින් ඉන්නවා මොලොක් ගුණයෙන් ඉන්නවා සොරා තවත් සොරා මුදල් பரிசுத்தவான் என்று பெயரிட்ட ஊழியக்காரன் லட்சக்கணக்கில் கொண்டு போயிட்டான். සුද්ධවන්තයා කියලා නාමය තිබු මනුෂ්‍ය ලක්ෂ ගණනකින් සොරාගෙන ගියා. தான் பரிசுத்தவான் என்று காண்பித்து அடியாள செய்ய வேண்டிய அக்கிரமங்களை செஞ்சு கொண்டு தான் இருக்கான். තමා සුද්ධවන්තයෙක් කියලාවල්ලා පෙන්නපු ජීවිතය තුළ යටින් අයපත් දේවල් எல்லா කරන இடத்திலும் தான் நல்லவன் என்று காண்பிக்கிறான். හැමතැන්වල හොඳයි කියලා පෙන්නනවා. நான் சொல்ற வார்த்தையை கேளுங்க. මම කියන වාක්‍ය හොඳට සාකච්ඡා பாம்புக்கு தலையும் மீனுக்கு வால் மாறி வாழ்றான். නයාට ඉසමෙන් මාළුවට වලිගෙමින් ජීවත් ஒரு වෙනවා. மனிதன் முகத்தை கொண்டு வாங்க, பாம்புக்கு தலைப்படி இருக்கும். එක මනුස්සයෙකුගේ මූණ කොහමද? නයාගේ ඉස තියෙන්නේ කොහමද? விஷம் நிறைந்ததா இருக்கு. ඒක විශ්ය සහිත මූණක්. மீன் வால் எப்படி இருக்கும்? මාළුවගේ නැට්ට කොහමද තියෙන්නේ? டபுள் கேம் அப்படியே போயிரும். ඒටයි මේටයි දෙබිඩි ජීවිතයක් பரிசுத்தவான் என்ற தகுதியை பெற்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில மனத்தாழ்மை சாந்தம் இருக்கா?
සුද්ධවන්තයන් කියපු කැඳීම ලැබපු අප තුළ යටත්කම සහ මොළොක් ගුණය කියන කාරණාව තිබෙනවාද? மனுஷர்கள் மனுஷரை கொடூரமாக தாக்குற இந்த நாட்கள்ல මනුෂ්‍ය මනුෂ්‍යයට කුරිරත්වයෙන් පාර දෙන්නව මේ கேளுங்க දවස්වල. சொல்ற வார்த்தை கொடூரமாக பேசுறாங்க කුරිරත්වයෙන් කතා කරනවා. கொடூரமாக நடத்துறாங்க කුරිරත්වයෙන් උන් අසුරනවා. கொடூரமாக நடக்கிறாங்க பரிசுத்தவான்கள் කුරිරත්වයෙන් උන් මඟ පෙන්වනවා සුද්ධවන්තයා. ஆனா இந்த சாந்த என்ன தெரியுமா பழி வாங்குற எண்ணத்தோடு செயல்படாது මේ මොළොක් ගුණය කුමක්ද දන්නවද? පල්ලි ගන්නා වූ චේතනාවෙන් නැසිරෙන්න එපා. சொல்லுங்க ஆமென் කියන ආමේන්. சொல்லுங்க ஆமென் කියන ආමේන්. இயேசு பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவளை மன்னியும் යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ පියාණෙනි මෝ නොදුනත්කමින් කරන මොන්ට සමාව දෙන්න. மனுஷர் கொடூரமாக இயேசுவை தாக்குனாங்க මනුෂ්‍යයන් කුරිරත්වයෙන් යේසුස් වහන්සේට පාර දුන්නා. மனித தன்மையை மறந்தவர்கள் ඒ මනුෂ්‍ය තන්මයක් නැති අය ஈட்டினால குத்துனாங்க ඒ එල්ලේකින් යන්න. அவர் சிலுவையில இருக்கிறார் උන්වහන්සේ කුරුසේ ඉන්නවා. பாடுகளோடு இருக்கிறார் උන්වහන්සේ පීඩාව සමග அவமானம் ඉන්නවා. வேதனையின் மத்தியில இருக்கிறார் අවමාන වේදනාව මැද ஆனா සිටිනවා. மனுஷர் கொடூரமாக அவரை வேதனைப்படுத்தினாங்க නමුත් මනුෂ්‍යයන් කුරිරත්වයෙන් උන්වහන්සේ වේදනාවට පත් කරා. இயேசு பழி வாங்குற எண்ணத்தோடு விண்ணப்பத்தை செய்யல යේසුස් වහන්සේ පල්ලි ගන්නා වූ චේතනාව තුලින් ඉල්ලීමක් කරේ නැහැ. சொல்லுங்க ஆமென் කියන ආමේන්. கை சொல்லுங்க ஆமென் කියන ආමේන්. பழி வாங்குறதும் பதிலளிக்கிறதும் கர்த்தருக்கு தெரியும் පල්ලි ගන්නත් පිළිතුරු දෙන්න ස්වාමින් වහන්සේ දන්නවා. சொல்லுங்க ஆமென் කියන ආමේන්. பழி வாங்கவும் பதிலளிக்கும் கர்த்தருக்கு தெரியும் ඒ පල්ලි ගන්නත් එකට ප්‍රතික්‍රියාව දෙන්නත් උන්වහන්සේට දන්නවා. மோசேக்கு எதிராக මෝසේස්ට විරුද්ධව சகோதரன் ஆரோன் மிரியாம் பேசினாங்க ආරොන් මීරනේ සහෝදරයන් දෙදෙනා කතා කරනවා. மோசேக்கு தெரியாது මෝසේස්ට දන්නේ නැහැ. ஆண்டவர் மிரியாமையும் இந்த ஆரோனை இங்க வா ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாண்டார் பாளையத்துக்கு வாண்டா ஆசரிப்பு கூடாரத்துக்கு දෙවියන් වහන්සේ මීරියම්ට ආරොන්ට ඒ සම්මුඛ කූඩාරමට එන්න කියලා කිව්වා. மோசே நீ வா මෝසෙස් ඔබ එන්න. ஆண்டவர் தான் வழக்காடு දෙවියන් වහන්සේ තමයි නඩු ඇව්වේ. சொல்லுங்க ஆமென் කියන ආමේන්. இந்த தகுதி நிலைக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி இருக்கிறார் මේ සුදුසු තලයට උන්වහන්සේ උසස් කළා තබා තිබෙනවා. நாங்க சாந்தத்தை காண்பிக்க வேண்டியவர் අපි මොළොක් ගුණය ප්‍රකාශ කළ යුතුයි. சொல்லுங்க ஆமென் ආමේන්. இது வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தினதை நான் பேசுகிறேன் මේක ජීවිතයත් සමග සංසදිනු කාරණා මම කතා කරන්නේ. அன்றாட வாழ்க்கையில நாங்க நடக்க வேண்டியதை நான் பேசுறேன் එදිනදා ජීවිතය ඇසිරිය යුතු කාරණා මම කතා කරන්නේ. சொல்லுங்க ஆமென் කියන ආමේන්. ஆண்டுடைய கிருபை எங்களை ஒரு தகுதி நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது ආමෙන්. දෙවියන් වහන්සේගේ කරුණාව උසස් තලයකට අපි ඔසවා තබා තිබෙනවා. அதே வார்த்தையை வாசிங்க பிரதர் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் சரி சகோதரன் நீடிய பொறுமையோடு வாசிக்கிறார் ඒ මොළොක් ගුණය සහ ඉවසිලිවන්තකම. சகோதரன் සහෝදරයා நீடிய பொறுமையோடு வாசிக்கிறார் ඉවසිලිවන්තව කියවනවා. நானும் நீங்க நீடிய பொறுமையோடு கேட்கிறோம் ඔබත් මමත් ඉවසිලිවන්තව ඒකට සවන් දෙනවා. சொல்லுங்க ஆமென் කියන ආමේන්. ஆமென் ආමේන්. அடுத்த தகுதியான நிலை என்ன ඊළඟ සුදුසු කාරණාව කුමක්ද? கேட்டுக்கொள்ளுங்க ආන්න எரிச்சல் அடையும்படி நீண்ட நேரம் செயல்பட்டாலும் කෝපයක් ලැබෙන පිණිස දිගු වෙලාවක් ක්‍රියාත්මක වුණත් நான் இந்த இதை பாருங்க என்ன எல்லாருக்கும் முன்னாடி இப்படி செய்யுது දැන් මගේ කන මෙම අදිනවා. திரும்ப இழுக்கிறேன் ආය අදිනවා. திரும்ப இப்படி දැන් මෙම මිරිකනවා. இப்படி செய்யுது මෙම පාරක් இப்படி ගන්නවා. தொடர்ந்துண்டா ஒரு நேரம் அமைதியா இருக்கலாம் මේක නොකර කරන්නේ එක වෙලාවක් නිශ්චලව සිටින්න පුළුවන්. ஆனா அப்படி செய்ய செய்ய නමුත් එම කරන්න எங்கட கேட்டுக்கொள்ளுங்க எங்கட மனநிலை මගේ මනස சீரா இருக்கணும் ඒක නිසියාකර ඉවසිලිවන්තව තිබිය යුතුයි. சொல்லுங்க ஆமென் කියන ආමේන්. சீராண்டா கடல் கொந்தளிப்பு இல்ல அமைதியா இருக்குது இந்த இறுதியம் ඒකේ මූදේ කැළඹිල්ලක් වගේ නොවේ අදවත සංසුන්ව තිබිය යුතුයි. அந்த நேரம் சீரான மனநிலை இருக்குமா ඒ මොහොතේදී සංසුන් අදවතක් තිබේද? சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் நீங்க அவ்வளவு நீடிய பொறுமை நிறைந்தவர்கள் ඔබ එතරම් දුරට ඒ සංසුන් වෙච්ච මනුස්සයන ඔබ කියන්න. சீரான மனநிலை இருக்குமா සංසුන් මනසක් තිබේද? எழும்புறதுல விளங்கும் எங்கட சீரான மனநிலை නැකින්න ආකාරයෙන් පේන අපගේ සංසුන් මනස. ஆ? ආ? ம், ம். 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 எங்களுக்கு விளங்கும் අපිට පේනවා. சிலர் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்காங்க සමහර අය නිශ්චලව සංසුන් ඉන්නා වගේ පේනවා. முடிஞ்ச பிறகு தெரியும் என்ன அமைதி අවසන් උණ ගමන් තේරුණා කවුරුන්ද කියලා. கோமில்ல என்னோட நீங்க சொல்லுங்க ஆமென் කියන්න ආමේන්. ஆமென் ආමේන්. சொல்லுங்க ஆமென் ආමේන්. ஆண்டவர் கொடுத்த கிருபையின் ஊழியர்
ආමෙන්. දෙවියන් වහන්සේ දීපු කරුණාවේ සේවකයා. இவர் குடும்பமா ஆராதனை போக வேண்டியவர் 2 கிழமை குடும்பத்தை விட்டுட்டு வந்து எங்களோட நிக்கிறார். சொல்லுங்க. පවුලක් සමග දෙවියන්ට යන්න ඕනේ නමුත් සේවය சேவை நிசா මෙතන ඉන්නවා භාර්යා ඒ සභාවේ ඉන්නවා. இப்போ இது இவருக்கு எரிச்சல் விட்டக்கூடியதோ தெரியாது. நான் இந்த நேரம் கூப்பிடுறது தானே. இல்ல இது பாக்கியம் ஒரு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென் ආමෙන්. ஆமென். எங்கட சபையில இருக்காங்களே අපේ සභාවෙත් ඉන්නවා. இப்படித்தான். මේම තමයි. டிப் டாப் ලස්සන ටිප් ටොප්. அப்படி டிப் டாப். ටිප් ටොප්. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ ආපාද. சீரான மனநிலையை காண்பிக்கிறது எங்களுடைய நீடிய பொறுமையில தான். සංසුන් මනසක් පෙන්වන්නා වූ අපගේ ඉවසිලිවන්තකම. அடுத்தது பொறுமையுடைய ஆவியை காண்பிக்கிறது நீடிய பொறுமையில தான். ඉවසිලිවන්තකම ආත්මයක් පෙන්වන්නේ සංසුන් මනසින්. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. ஆமென். ආමෙන්. நான் சொன்ன சிலர் அமைதியா இருப்பாங்க. මම කිව්වා සමහර අය සංසුන්ව සිටිනවා. அமைதியாவே இருப்பாங்க. සංසුන්ව සිටිනවා. அவங்களோட அமைதியில 1000 அர்த்தங்கள் இருக்கும். ඔවුන්ගේ සංසුන් වීමේ කාරණාව තුළ බොහෝ අර්ථවල තිබෙනවා. தங்களை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. තමාව පෙන්වන්නේ නැහැ. தங்களோட மனசு பிள்ளையுடைய காரியங்களை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அதுக்காக அமைதியா இருக்காங்க. තමාගේ බාහිර දරුවන්ගේ කාරණාවන් පෙන්වන්න ඌ දෙසා සංසුන්ව සිටිනවා. யோனா அமைதியாக 500 கிலோமீட்டர் போக வேண்டிய இடத்தை 2500 கிலோமீட்டர் போறான். යෝනා කිලෝමීටර් 500ක් යන්න ඕනේ ස්ථානය තුල 2500 කිලෝමීටරක දුරක් ඌ ගමන් කරා. கேளுங்க, யோனாட அமைதி என்ன தெரியுமா? යෝනාගේ සංසුන් කාරණාව කුමක්ද? 500 கிலோமீட்டர் தான் போகணும். කිලෝමීටර් 500ක් තමයි ඔය යා යුතු තිබෙන්නේ. யாழ்ப்பாணம் 400 கிலோமீட்டர். යාපනයට කිලෝමීටර් 400ක්. அதுல இருந்து மன்னார் போனா 100 கிலோமீட்டர். එතනදීලා මන්නාර වලට ගියොත් ඒල කිලෝමීටර් 100යි. இவர் கீழ்ப்படிய விருப்பம் இல்ல, ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க விருப்பம் இல்ல. இவர் 2500 கிலோமீட்டர் போறாரு. මෙයා කීකරු වෙන්න උන්වහන්සේගේ අඬට සවන් දෙන්න කැමති නැහැ. ඒ නිසා කිලෝමීටර් 2500ක දුරක් ගමන් இவருடைய කරනවා. அமைதி கீழ்ப்படிய விருப்பம் இல்ல. මෙයාගේ සංසුන් භාවයේ කීකරු වෙන්න ප්‍රියතාවය. தேவனுடைய அமைதி என்ன தெரியுமா? දෙවියන් වහන්සේගේ සංසුන් භාවය நான் කුමක්ද? உன்னை 500 கிலோமீட்டர் தான் போக சொன்னேன். මම කිලෝමීටර් 500 ඔබට යන්න நீ කිව්වේ. 2500 கிலோமீட்டர் போ, நான் அமைதியா இருக்கிறேன். ඔබ කිලෝමීටර් 2500 කියන මම සංසුන්ව இப்ப ඉන්නවා. நான் மீனை ரெடி பண்ணி இருக்கேன். දැන් මම මස් එක්ක සූදානම් කරලා என்னத்துக்கு තිබෙනවා. உன்னை விழுங்க. ඔබ ගිල දමන්න. உன்னுடைய அமைதி வித்தியாசம், தேவனுடைய அமைதி வித்தியாசம். ඔබගේ සංසුන් භාවය වෙනස්, ස්වාමින් වහන්සේගේ සංසුන් භාවය වෙනස්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. நீடிய பொறுமை எப்படியா? சீரான மனநிலையோடு பொறுமையுள்ள ஆவியுடையவர்களாக நாங்க இருப்போமா? ඉවසිලිවන්ත කොහොමද? සංසුන් මනසක් ඇතුව සංසුන් ආත්මයක් තුල අපි සිටිනවා. இப்ப இயேசு வந்தா நாங்க பரலோகம் போவோமா? சொல்லுங்க යේසුස් වහන්සේ ආවොත් අපි ස්වර්ගයට යනවද? பாப்போம். நீங்க சொல்லுங்க. நீங்க செழிப்பு உபதேசக்காரர் தானே. நீங்களாம் செழிப்பு உபதேசக்காரர். நாங்க கிறிஸ்துவனுடையவர்கள், நாங்கள் பரிசுத்தவான். நாத்தம் வேதத்தை பார்த்தா, வெளிச்சத்தை பார்த்தா அவ்வளவு நாத்தம். අපි වෙල සපලත්වයේ වීල දේශනාවන් අපි ක්‍රිස්තුස් වහන්සේගේ අපි දෙවියන් වහන්සේගේ නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ බැලුවොත් සියල්ල ගඳ ගන්නවා. சரி, நல்லா கேளுங்க. හොඳට සවන් දෙන්න. ஆண்டோடைய பரிசுத்தத்துக்கு எங்கட பரிசுத்தம் ஒன்றுமில்லை. ස්වාමින් වහන්සේගේ ශුද්ධකමට අපගේ ශුද්ධකම කිසිවක්ම නැහැ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. அதான் நான் சொன்னேன், நீங்க பரிசுத்தவான் தான். ඒක තමයි මම කිව්ව ශුද්ධවන්තයන්. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பரிசுத்தவான். යේසුස් වහන්සේ පිළිගත්ත සියලු දෙනාම ශුද්ධවන්තයන්. ஆனா உண்மையா இல்ல. නුඹ සැබෑවක් ஆனா නැහැ. பரிசுத்தவான். නුඹ ශුද්ධවන්තයන්. நடந்து கொள்ள இல்ல. ඒක ඇසිරීමක් තුල නැහැ. நடக்கிற மாதிரியும் இல்ல. ඒ ඇසිරෙන විදියේ ආකාරයකුත් නැහැ. ஆணவம், ආංකාරකම. இருமாப்பு, ඒ දෙබිඩි ජීවිතයක්. இன்னும் சொல்ல போனா கீழ்ப்படியாத மனப்பான்மை, තවත් කියන්න ඕන නම් කීකරු නොවෙන්නා වූ ගුණාංගයක් අදවතක්. பழிவாங்குற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். පල්ලි ගන්නා වූ චේතනාවත් තුලින් ජීවත් වෙනවා. எங்கட மனநிலை குழப்பம், අපගේ මනස අවුල් සාගතයි. சமாதானம் இல்ல, සමාදානයක් නැහැ. கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. ඒක කැළඹිලා වගේ තියෙනවා. அதுக்கு காரணம் நீடிய பொறுமை இல்லை. ඒකට හේතුව සංසුන් මනසක් ඉවසිලිවන්තකමක් சில නැහැ. நேரம் இந்த நிலைக்கு சபை வர வேண்டும் என்றால் தேவன் அலையை எழுப்புவார். සමහරවිට මේ වාතාවරණයට සභාව එන්න ඕන නම් ස්වාමින් වහන්සේ රැල්ල සූදානම් කරගෙන නැගිටවයි. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. என்னத்தை அனுப்புவார்? குமார் அலையை ஆயத்தப்படுத்தி இருப்பார். උන්වහන්සේ රැල්ල සූදානම් කරලා තිබෙනවා. சில மனிதர்களை எழுப்புவார். සමහර මිනිස්සුන්ව නැගිටිනවා. யோபு சும்மா இருந்த யோபு. யோப் නිකන් හිටපු யோப். ஆண்டவர் கேட்கிறார், பிசாசை பார்த்து யோபுவின் மேல் கவனம் வச்சாயோ?
දෙවියන් වහන්සේ යක්ෂයාගෙන් යනවා යෝබ් කෙරේ ඔබගේ ඇස් තැබුවද? கேட்டுக்கொள்ளுங்க யோபு சுத்துறான் உலகம் உங்களை மாதிரி தான் ஊர் சுத்துறைத்தானே யோபுட பிசாசுக்கு வேலை எங்கெங்கெல்லாம் போய் எங்கெல்லாம் குத்தலாம்னு பாக்குறதைத்தானே அப்ப யோபு மன்னிக்கோ பிசாசு ஊரெல்லாம் சுத்திட்டு வாரான் දැන් යක්ෂයා මේ ඔබම ඇවිදලා කරලවල උන්වහන්සේ අපි මොකද එනවා? நீ யோபுவின் மேல கண்ணை வச்சியாண்டு இவர் தான் குத்துறாரு ඔබ යෝබ් කෙරේ දැක්කද කියන කාරණාව දෙවියන් වහන්සේ තමයි පෙන්වන්නේ. அவன் சொல்றான் அவன் உத்தமன் அவன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு உலகிறவன் என்று யார் சொல்றா? கடவுளும் சொல்றா. அவனுக்கு அது தெரியும். ඔව් ධර්මිෂ්ඨයි ඔව් ඇවිල්ලා නීතියට ගරු කරන මිනිස්සේ කවුද කියන්නේ? යක්ෂයාත් කියන දෙවියන් වහන්සේත් කියනවා. தேவன் காயப்படுத்தினார். දෙවියන් වහන්සේ තුවාල කරා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. இன்னும் உங்களை இன்னும் அவர் காயப்படுத்த இல்லை. තාමත් ඔබ උන්වහන්සේ තුවාල කරේ නැහැ. நீங்களே இவ்வளவு குத்தி கொண்டிருக்கீங்க. ඔබ ඔබටම ඇන ගන්නවා ஆங்கிறீங்க. ගාලා කියනවා. ஆங்கிறீங்க. ගාලා කියනවා. நீங்களே கூட கண்ணை குத்தி ඔබ கொண்டிருக்கீங்க. ඔබගේ ඇස් වලටම ඇන இதனால சீரான மனநிலை இல்ல. මේ නිසා සංසුන් මනසක් ඔබට නැහැ. பொறுமையுள்ள ஆவி இல்ல. ඉවසිලිවන්තකම ආත්මයක් නැහැ. இன்னும் சொல்ல போனா තවත් කියන්න කිව්වොත් இயேசுடைய ஆவி இல்ல. යේසුස් වහන්සේගේ ආත්මය නැහැ. சாந்தமுள்ள ஆவி இல்ல. සංසුන් මනසක් නැහැ. பழி வாங்குற எண்ணம். පලිගන්නා වූ මතයක්. என்ன செய்யறது? මොනවද කරන්නේ? நாங்க தான் மனம் திரும்பணும். අපි තමයි පසුතැවිලි විය යුතුයි. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. இனித்தான் பாடணும். உம்மோடு என்னோடு நீர் இருப்பதா. இதுக்கு முதல் பாடணுமே. මේට ඉස්සෙල්ලා ගායනා කරන දැන් තමයි ගායනා කරනවා. ඔබ මා සමග සිටිනවා. என்னோடு நீர் இருப்ப இனி பாடையிலுமா? දැන් මින් පස්සේ ගායනා කරන්න පුළුවන්ද? இருதயத்துல உள்ளதெல்லாம் வெளியே வருது வேதத்துல. අදවතේ තියෙන කාරණාවන් එළියට එන දෙවියන් වහන්සේගේ වචනය තුලින්. நல்லா சிந்தனை செய்யுங்க. நாளைய தினத்தை குறித்து எங்களுக்கு தெரியாது. එට දවස ගැන අපි දන්නේ නැහැ. நாளைக்கு நாங்க உயிரோடு இருப்போமா தெரியாது. එට දවස් අපි ජීවිතුන් අතර ඉන්නවද කියලා කාරණාව දන්නේ නැහැ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. நாங்க நிர்மூலமாகாதிருப்பது கிருபை. අපි නිෂ්පල නොවී සිටින උන්වහන්සේගේ කරුණාව. அவருடைய கிருபை பரிசுத்தவான் என்ற நிலைக்கு எங்களை உயர்த்தி இருக்கிறது. උන්වහන්සේගේ කරුණාව සුද්ධවන්තයන් කියන තලයට ඔසවා තිබෙනවා. கர்த்தர் எப்பொழுது எங்களுக்கு எல்லா நேரமும் நல்லவராய்த்தான் இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ සියල්ලේ සීල මොහොතේ උන්වහන්සේ යාපත් ලෙස ஆனா எங்கட සිටිනවා. வாழ்க்கையில நல்ல காரியம் இல்லை. නමුත් අපේ ජීවිතය තුළ යාපත් කාරණාවක් නැහැ. நடந்து காட்டுங்கள். ඒක ඇසිරිලා පෙන්වන්න. நடந்து காட்டுங்கள். ඇසිරිලා පෙන්වන්න. நடவுங்கள். ඒක ඇසිරෙන්න. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா நடக்கையில காட்டுங்க. කැඳවීමට ඔබින ලෙස ඇසිරීමෙන් පෙන්වන්න. எல்லா ஆணவமும் இருமாப்பும் பெருமையும் தான் கொடி கட்டி பறந்து. සීලම ආංකාරකම් දෙබිඩිකම් ජීවිතවල තමයි කොඩියක් ලෙස වැජබෙන්නේ. காலம் பதில் சொல்லும். කාලය පිළිතුරු දෙයි. நாட்கள் பதில் சொல்லும். ඒක දවස් පිළිතුරු දෙයි. இந்த நாட்கள் மனம் திரும்புற நாட்கள். මේ දවස් පසුතැවිලි වෙන්නා වූ දවස්. பரிசுத்தப்படுகிற நாட்கள். සුද්ධ වෙන්නා වූ දවස්. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆண்டவர் கணக்கு கேட்க தொடங்கினால் என்ன நடக்கும் என்று தெரியாது. දෙවියන් වහන්සේ ගණන් ගන්න පටන් ගත්තොත් කුමක් සිදුවේද කියලා நாங்க දන්නේ නැහැ. ஒவ்வொருவரும் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். අපි එක එක්කෙනා ගණනයක් දිය යුතුයි. இல்லாட்டி டும் டும் தான். නැත්තම් ඩුම් ඩුම් තමයි. என்னது? கணக்கு கொடுக்க வேண்டும். ගණන් දිය යුතුයි. இல்லாட்டா டும் டும் தான். නැත්තම් ඩුම් ඩුම් තමයි. நல்லா கேளுங்க. හොඳට සවන් දෙන්න. ஆண்டவருடைய கையில விழுகிறது பயங்கரம். දෙවියන් වහන්සේගේ දෑතේ වැටෙන්නව භයානකයි. கிறிஸ்தவ வாழ்க்கை விளையாட்டு அல்ல. කිතුණු ජීවිතේ සෙල්ලමක් නොවේහි. கிறிஸ்தவ வாழ்க்கை பாம்போடு விளையாடுற விளையாட்டும் அல்ல. කිතුණු ජීවිතේ සර්පෙක් සම සෙල්ලම් කරන ජීවිතකුත් නොවේ. நல்லா கவனிங்க. හොඳට සවන් දෙන්න. பொல்லாத காலம், பொல்லாத நாட்கள், பொல்லாத மனிதர்கள் மத்தியில கிறிஸ்துவின் ஆவியை காண்பிப்போம். දරුණු වාතාවරණ තුළ දරුණු මනුෂ්‍යයන් තුළ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මය දරව கர்த்தர் කරන්න. எங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමින් වහන්සේ ආශිර්වාද කරන සේක්වා.